சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். ரைட், ஒரு ஆக்ஷன் வருது அப்படின்னா சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, SRH, KKR இது போன்ற முக்கியமான டீம்கள் மேல மிகப்பெரிய கண்ணு இருக்கும். அதுவும் நம்ம தமிழ்நாடு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மேல ஒரு மிகப்பெரிய கண்ணு இருக்கும். ரெண்டு கண்ணு இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கோம், என்ன நடக்குது ஆக்ஷன்ல அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த ஆக்ஷன் 2026ல எல்லாரையுமே கொஞ்ச நேரத்துல அப்படி ஆக்கிட்டாங்க. நான் கூட ஒரு ரீல் அப்படிதான் போட்டிருந்தேன். நிஜமாவே எனக்கு அதை பார்த்துட்டு எனர்ஜியே இல்ல. கேமரூன் கிரீன் பக்கம் பின்னாடி போல சிஎஸ்கே, ரவி பிஷ்னாய் பின்னாடி ஒரு லெவலுக்கு மேல போகல. ரெண்டுத்தையும் பாதி இதுக்கப்புறம் போதும்ட்டு டிராப் பண்ணிட்டாங்க. ஏன், என்ன, எதுக்குன்னு கேள்விகள் வருது. பட் நம்ம அனலைஸ் பண்றோம், கவனிக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ரைட் ஓகே அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா? ஸோ அந்தந்த விஷயங்கள் அண்ட் SRHல அக்கா எப்படி வந்து சிஎஸ்கேவை கோத்து விட்டு சரியான ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்றது வந்து ஆரம்பிச்சு சிஎஸ்கேவுடைய ஆக்சுவல் பிளான், இந்த ஸ்ட்ராட்டஜி எதுலையுமே குழப்பமே இல்லை. அவங்க தெளிவா வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் பிடிச்சிருக்கா ஐ ஃப்ரம் பாலா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கேவுடைய ஆக்சுவல் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த ஆக்ஷன்ல என்னவா இருந்திருக்கு, என்னவா இருக்கணும்னு நம்மள பல பேர் வந்து வீடியோக்கள் போட்டிருந்தோம், நம்ம உட்பட. ஸோ நம்ம சொன்னதெல்லாம் விடுங்க, ஆக்சுவலா அவங்க என்ன பிளான்ல வந்திருக்காங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 45 மினிட்ஸ் பிரேக் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேல அவங்க என்ன பண்ணாங்கன்ற அந்த முதல் 3.5 மணி நேரத்தை வச்சு தெரிஞ்சு போச்சு. அதாவது KKR இவங்களோட அதிகமான பணத்தை வச்சிருந்தாங்க. இவங்க 43 கோடி சிஎஸ்கே, KKR 64 கோடி. ஆனா இந்த 43 வச்சிருக்க சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜியும் 64 வச்சிருந்த KKR ஸ்ட்ராட்டஜியும் வேற மாதிரி இருந்திருக்கு. எப்படி? KKR ஒரு கேமரூன் கிரீனுக்கு போயிருக்காங்க. சிஎஸ்கேல இருந்து வெளியே வந்த மதிஷா பத்திரானாக்கு போயிருக்காங்க. கேமரூன் கிரீன் 25 crore, மதிஷா பத்திரானா 18 crore. ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய சிஎஸ்கே எப்படி போயிருக்குது? கார்த்திக் சர்மா 14.2 crore, வீர் 14.2 crore. இப்படி போயிருந்திருக்காங்க அவங்க. அதுக்கான காரணம் என்ன? எதனால இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி? ஏன் ரவி பிஷ்னாய் பின்னாடி போகல? ஒரு 10-11 கோடி போயிருந்தாலும் பரவாயில்ல, ரவி பிஷ்னாயை ஏன் வாங்கல? ஒரு ஸ்பின்னர் நமக்கு இப்ப தேவைப்படுதே, ஜடேஜா இல்ல, அஸ்வின் இல்ல, இப்படின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்றாங்க. சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபியூச்சர் டீமை பில்ட் பண்ணுவதற்கான வேலைகளை தான் இங்க பார்த்துருந்துருக்காங்க. இவங்களுக்கு இப்ப அடுத்த 2-3 வருஷத்துக்கு என்னன்றத கதையை விட்டுட்டு, ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கெய்க்வாட், அப்புறம் நம்ம உர்வில் பட்டேல், டெவால்ட் பிரவிஸ், இவங்களை சுத்தி இந்த டீம் இன்னும் எப்படி போக போகுது அப்படிங்கிறதுக்கான வேலைகளை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமானதாக மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா, இந்த 2 பேருக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இவங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது டூ ஹார்டா இருக்கும். அது வந்து அவங்கள போன்ற லெஜெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் லைக் டு லைக்கா அப்படி ஒருத்தவங்க நம்ம நர்ச்சர் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு முயற்சியை இப்போ சிஎஸ்கே எடுத்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ரவீந்திர ஜடேஜா ரைட் ஓகே, இங்கேருந்து அங்கே போயிட்டாரு. இதுக்கப்புறம் திரும்பலாம் அடுத்த ஆக்ஷன்லாம் அவர் திரும்ப மெகா ஆக்ஷன்லாம் உள்ள இறங்குவாரான்னு தெரியல. அதோட ரிட்டையர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணா பண்ணிடுவார். ரைட்டு. தோனி ஏன் அப்படின்னு கேட்டா, எஸ் இட்ஸ் ஹை டைம் மேபி ஃபார் MSD ஹஸ் டிசைடட் நினைக்கிறேன், தெரியல நமக்கு. அவர் வந்துட்டு இந்த 2026 IPL-ஓட வந்துட்டு ஓகேப்பா, போன வருஷமே வந்து இந்த ஆயுஷ் மாத்ரே, இந்த டெவால்ட் பிரேவிஸ், உர்வில் பட்டேல் இவங்கெல்லாம் உள்ள வந்தவொடனே தெரிஞ்சு போச்சு கெய்க்வாடோட சேர்ந்து இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு. இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு வரும்போது நம்ம ஒரு சாம்சனை உள்ள வேற கொண்டு வந்துட்டோம். போதும், எனக்கு தெரிஞ்சு இப்போ பிளேயிங் லெவனில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சூப்பர்ப் எனர்ஜி ரெண்டுமே வந்து உள்ள சேர்ந்துருச்சு. அப்போ இந்த டைம்ல நான் வந்து மேபி வந்து 2027 IPL-க்கு ஒரு வந்து மென்டார் வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த வருஷம் கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டாரோ என்னமோ தெரியல. அவருடைய நகர்வுகளை பார்க்கும்போது வந்து ஒரு யங் டீம் பில்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கிளம்புறதுக்கான டைம் வச்சு யோசிக்கிறாரோ, நம்மள மேபி அது யோசிக்க வைக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதனால தான் கார்த்திக் சர்மா போன்ற ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், ஒரு ஃபினிஷர், அதாவது வந்து அவர் 160, 162 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து T20s வந்து டொமஸ்டிக் இது வரைக்கும் ஆடிட்டு இருந்திருக்காரு. ஒரு 9-10 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பட் அவருடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் விக்கெட் கீப்பிங் எபிலிட்டி இதெல்லாம் வச்சு அவரை ஒரு இது ஃபியூச்சராக நர்ச்சர் பண்ணுறதுக்காக 14.2 கோடியை போட்டிருக்காங்க. இன்னொன்று, நம்ம ரவீந்திர ஜடேஜா போல வந்துட்டு ஒரு சூப்பர்பான பிளேயராக உள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த நம்ம ஏற்கனவே பிரசாந்த் வீரை பற்றி பார்த்துருந்தோம் நம்மளுடைய ஆக்ஷன் ப்ரெடிக்ஷனில் கூட வந்துட்டு 2 பேட்ஸ்மேன் தியரி சேனலில் கபில் வந்து நம்ம கூட பேசியிருந்தார். ஸோ பிரசாந்த் ரமேந்திர வீரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வயசு பையன். அவர் வந்து எப்படி வந்து ஒரு 2008 ரவீந்திர ஜடேஜா வந்து ஸ்டார்டிங் இனாகுரல் ஆக்ஷனில் இனாகுரல் IPL வந்துட்டு ராஜஸ்தானுக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கெலாம் வந்தாரோ, அந்த ஒரு வயசில்
இருந்த ஒரு பிரசாந்த் வீர தான் இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து இவருக்கு ஒரு 35 பிளஸ் ரவீந்திர ஜடேஜாக்கு இருக்கலாம். பட் ஆனா வந்து அன்னைக்கு 2008ல வந்து ஒரு 17 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போகணும் எப்படின்னு. ஸோ 18 இயர் ஓல்டு பாய் அவர் வந்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு ஐபிஎல்க்குள்ள வரும்போது வந்து அண்டர் 19 வேர்ல்டு கப்ல வந்துட்டு செம்மையா விளையாடிட்டு இருந்த விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இந்த கேட்டகரி அப்படியே விராட் கோலி அதுக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜா அப்படி அந்த டைம்ல இவங்கலாம் வெளியே வந்து உள்ள சேர்ந்தவங்க. ஸோ அப்படிப்பட்ட ரவீந்திர ஜடேஜா அப்படின்றவர் வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார். இங்கேருந்து வந்து ஒரு ஒரு ட்ரேட்ல வெளிய போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரோட கரியரை முடிக்கிறாருங்கும்போது, இப்போ அதுக்கான ஒரு சைக்கிள் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சிஎஸ்கேல அவருக்கு பதிலா ஒரு பிரசாந்த் ரமேந்திர வீர உருவாக்குறாங்க. 167 ஸ்ட்ரைக் ரேட் 9 மேட்ச் 7 இன்னிங்ஸ் 112 ரன்னு 40 நாட் அவுட் அடிச்சிருக்காரு. உத்தரப்பிரதேஷ் T20 2025 பொறுத்தவரைக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சென்சேஷனா வந்திருக்காரு. எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசனும் வாங்கினார் அவரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர் வந்து ஒரு இதுவும் அடிப்பாரு. ஒரு ஒரு ஸ்லோ ஆர்ம் பவுலிங்கும் போடுவாரு அப்படிங்கும்போது, இத விட வேற என்ன வேணும்? நல்ல காம்பினேஷன். பிகாஸ் 12 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசன பொறுத்தவரைக்கும். அவர் அந்த T20ஸ்லயுமே இதுவரைக்கும். பெஸ்ட் ஃபிகர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 ரன்னுக்கு 3 விக்கெட். எக்கனாமிக்கலா ரொம்ப 6.45ல நாகிங்கா போட்டிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர இன்னைக்கு வந்துட்டு அவங்க உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கும்போது, இட் ஷோஸ் த நெக்ஸ்ட் தோனி அண்ட் ஜடேஜாவா இவங்க வந்து ஒரு காம்போவே உருவாக்குறாங்க அட் அ டைம்ல அப்படின்றது. அதுக்காக தான் அந்த 28 crore இன்வெஸ்ட்மென்ட்டுமே கூட அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது. பட் இது எல்லாமே வந்து அவங்க பக்கம் சாதகமா போகுமா? போகலையா? எப்படி நடக்க போகுதுங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட்டுருவோம். அக்கா ஒரு வேலைய பார்த்தாங்க பாருங்க. அதாவது என்ன இவங்க ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிறானுங்க. 43 கோடிய கையில வச்சுக்கிட்டு பம்பரக்கட்ட மண்டைங்க அப்படியே உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு டீமும் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுல சில டீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையான பிளேயர் மேல தான் உள்ள போவோம். தேவையில்லாத பிளேயர்ல நம்ம உள்ள போய் நம்ம அடுத்தவனோட விலைய ஏத்தி விட்டு இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு. அதுல முக்கியமா சிஎஸ்கே இந்த வேலை. நெனச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து ரவி பிஷ்னாய் விலையெல்லாம் ஏத்தி விட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம்லாம் கூட ஏத்தி ஆனா போடுறா வச்சுட்டு வெளிய வந்திருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணல. அவங்களுக்கு தேவையில்லன்ற வீரர்கள். சில வீரர்கள்லாம் பார்க்கும்போது வந்துட்டு, "எப்பா இந்த பிளேயர வந்து இவங்க வாங்கிருவாங்க போல இருக்கேப்பா" அப்படின்னு ஒரு சிஎஸ்கே பிளேயர் மதீஷா பத்திரானா பக்கம்லாம் ஒரு பிட் கூட பண்ணல இவங்க பத்திரானா. பிகாஸ் பத்திரானா வேணாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம். பைபேக் பண்ணணுன்ற ஐடியா இருந்திருந்தாவது அட்லீஸ்ட் இவங்க ஒரு 6 to 8 crores வரைக்கும் போயிருந்திருப்பாங்க. பட் பைபேக்லயுமே இவங்க ஐடியா இல்லன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா அவங்களுக்கு அது வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா அது அவங்களுக்கு தானே தெரியும். மத்த டீம்ஸ் என்ன யோசிச்சிருப்பாங்க. ஏய் பத்திரானா வரான்டா, சிஎஸ்கே வேற ஐயோ பிட்டிங்ல வந்துட்டான் போச்சு எடுக்கணும்னு நினைப்பான் பாருன்னு. அதனால ஏதாவது ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கலாம். பட் அதெல்லாம் இவங்க பண்ணல. சோ இது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா அக்காவ பாருங்க. ஓ! நீ இதுவரைக்கும் எதையும் எடுக்கல. அக்கேல் ஹுசேன்னு ஒருத்தன மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்க. மிச்சம் 41 கோடிய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? உனக்கு அப்ப இந்த கார்த்திக் சர்மா வேணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. விக்கெட் கீப்பர் பேட்டர் திடீர்னு நீ வேற பிட்டிங்ல இவ்வளவு தூரம் வர 4, 5 கோடி வரைக்கும் நீ வர அப்படின்னா அப்ப நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஓ! இது வந்து பிரசாந்த் வீர் வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா. ஓ! வீரேந்திர ஜடேஜா. ஓ! சரி, சரி. வா, 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 வா. எனக்கு வேணுமோ வேணாமா இந்தா வச்சுக்கன்னு 2 பேரையுமே 14.2, 14.2ன்னு ஏத்தி விட்டு அழகு பார்த்த அந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் யாருன்னா நம்ம அக்கா. அக்கா சிரிச்சுக்கிட்டே அப்படியே அசால்ட்டா நீ எடுப்ப தெரியும் வாடான்ற மாரி செம்ம ஸ்மார்ட்டா பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த பிசினஸ் மூலம்பாங்கல்ல, அது உள்ளுக்குள்ளேயே ஊறி இருக்கணும்பாங்கல்ல, அதுதான் வந்து அக்கா. அக்கா யாரு? என்ன? அவங்க எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டிக் பிசினஸ் ஃபேமிலிலருந்து வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பிசினஸ் பிரெயின்ஸ் உள்ள இருக்குது ரத்தத்திலே. பிளஸ் ஆல்சோ ஷி இஸ் ஹியூஜ் பிசினஸ் பெர்சன் ஹேசல். ஸோ அதனால அத வந்து அவங்க சூப்பர் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி சிஎஸ்கேக்கு விலைய ஏத்தி நல்லா விட்டாங்க. அண்ட் சிஎஸ்கேவும் ஓரளவுக்கு மேல சரி போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றது வான்னு சொல்லி போய் கடைசியில வரைக்கும் 14.2, 14.2ன்னு சொல்லி கார்த்திக் சர்மா அண்ட் நம்ம வீர் 2 பேரையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சிஎஸ்கே எப்படி அமைய போகுது? இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்த 28.4 crores இவங்களுக்கு வந்து ஒரு வொர்த்த குடுக்க போகுதா? இவங்க பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஃபியூச்சர் பில்டிங் இது எல்லாமே சரியா நடக்குமா? இல்லையாங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான வீடியோல அடுத்தடுத்து இந்த ஆக்ஷன்ல நடந்த முக்கியமான விஷயங்கள பத்தி நம்ம பேச போறோம். ஸ்டே டியூன் டூ கலர் கண்ணாடி அண்ட் நான் உங்கள திரும்ப வந்து பார்க்குறேன். ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ்.